பார்ப்போம். கர்த்தர் எழுப்பின ஜீவனுள்ள சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாது ஆயத்தத்தோட காத்திருப்போம். கர்த்தர் தம்முடைய முன்மாரியும் பின்மாரியும் நம்ம ஊற்ற பண்ணுவாராக. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். பேசும்படியா கேட்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுது எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்தவைகளை அவர் நிறைவேற்றுவார். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு, உங்களுடைய எண்ணங்களை சிதறடிக்காதீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அப்புறம் அதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. அவர் குறித்து வைத்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஐ எம் சோ எக்ஸைட்டட் அபவுட் திஸ். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அவர் குறித்து வைத்ததை தான் அவர் நிறைவேற்றுவார் என்று சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம். ஆனால் யோபு பக்தன் எழுதும் பொழுது இதை போல இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு. அப்ப இன்னும் அநேக அவர் குறித்தவைகள் இடம்பெற்று அவரிடத்தில் இருக்கிறது என்று எழுதல. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு திஸ். பைபிள் இஸ் a holy word. You cannot interpret according to your own desire. உனக்கு ஏற்ற விதமாக அதை நீ அறிந்து கொள்ள முடியாது. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, குறிக்கப்பட்டது என்று எழுதல. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், குறிக்கப்பட்டவைகளும் இருந்திருக்கும், கர்த்தருடைய பிரியம் உள்ள காரியங்களும் இருந்திருக்கும், உன்னுடைய மன விருப்பத்திலும் இருந்திருக்கும். ஏன்னா நான் வசனத்தை வைத்து நான் கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது உன்னுடைய மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருளுவார். அப்போ உன்னுடைய மன விருப்பத்திலும் அது அடங்கி இருக்கிறது. அநேக காரியங்கள் அவரிடத்துல உண்டு, அதை நிறைவேற்றுவார். நல்ல கவனிங்க, அதை நிறைவேற்றுவார். ஆனால் அவரிடத்துல இருக்கிறது அவர் குறித்தவைகள் மாத்திரமல்ல, sometimes the favor of God will be there. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah சொல்லுவோமா? நல்ல அவர் குறித்து வைத்திருக்க மாட்டார். உன்னுடைய கிரியைகளை கண்டு he was so excited and அவருடைய ஃபேவர் உனக்கு வரலாம். Hallelujah சொல்லுவோமா? Hallelujah. அவருடைய பிரியம் இருக்கலாம், உன்னுடைய மன விருப்பம் இருக்கலாம், போகட்டும். ஆனால் கர்த்தர் இதை நிறைவேற்றுவார். அநேக காரியங்கள் அவரிடத்திலே உண்டு, அதை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் இந்த அநேக காரியங்கள் அவர் நிறைவேற்றுவதற்கு ஒரு சில காரியங்கள்
கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அவர் குறித்ததை நிறைவேற்றுவார். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன். அவர் குறித்ததை நீ நினைச்சாலும் நினைக்கிறாலும் நிறைவேற்றுவது அவர் குறித்தது. ஆனால் அவரிடத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் அவர் நிறைவேற்றும்படி நீ சில காரியங்களை செய்யணும். அல்லேலூயா சொல்லுமா. சரி, இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கட்டும். அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்றவங்க கரத்தை உயர்த்துங்க. அது என்ன? கையை வைத்துனவங்க சொல்லுங்க முதல்ல. சரி, அப்புறம் இத கட்டாயம் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறது என்ன தெரியுமா? என்னை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு வர குறித்தது. அல்லேலூயா சொல்லுவோமா. இது எல்லாருக்கும் எழுதினது. அதை குறித்ததை நீ விரும்புகிறாய். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு உன்னுடைய கிரியைகளினால் அல்ல, உன்னுடைய விசுவாசத்தினாலே அவருடைய கிருபையை கொண்டு ரட்சிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் என்னை அந்தகாரத்திலிருந்து, இந்த பிள்ளைகளை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அவர் முன் குறித்த காரியம். அதை நிறைவேற்ற இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் அத்தனை பேரும் மார்த்தட்டி சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றிக்கிறார். நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கேன். கரந்தட்டியான கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தரிடத்தில் அநேக காரியங்கள் உண்டு. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. மற்றவர்களை பற்றி சொல்லவே இல்லை. யோபு நிறைவேற்றுவார் என்று அவர் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஏன் சொன்னார் என்றால், அந்த நாட்களில ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்புக்காக அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? ஆகையினால கட்டாயம் நிறைவேற்றுவார் அப்படி என்று அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டியது எப்படி? எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி விட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. சரி, இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சு கொண்டாதான் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புரிய முடியும். நீங்க இதுக்கு முந்தின வசனத்தை வாசி, 13வது வசனம். அவரோ என்றால், நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, குறித்தவர்களை நிறைவேற்றி விட்டார். இன்னும் அநேக நன்மைகள் இருக்கிறது, அதை நிறைவேற்றுவார். அவரோ என்றால் ஒரே மனதா இருக்கிறார். போதும், தனிப்பட்ட. அவரோ என்றால் ஒரே மனதா இருக்கிறார். அவர் யார்? We worship Trinity. அவர் ஒருவராயிருக்கிறார், மூவராயும் இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார். அந்த மூவராய் இருக்கிறவர் அந்த மூவரும் ஒரே மனதாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா நினைத்ததை இயேசு ஆமென் என்று சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆவியானவர் அதை செய்து முடிக்கணும். அப்படி என்றால் ஒரே மனதாய் இருப்பார்கள் என்றால் அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனால் வேதத்தில் நான் அறிந்த சில காரியங்களை உங்களுக்கு முன்பு வைக்கிறேன். பிதா ஒரு காரியத்தை நினைத்திருப்பார், இயேசுவானவர் அதை வீட்டோ பண்ணியிருக்காரா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. பிதாவானவர் நினைத்ததை இயேசுவானவர் தடுத்து நிறுத்தி இருக்கிறாரா? ஆண்டவர் தன்னையும் பிதாவையும் குறித்து ஒரு உவமை சொல்லுகிறார். பிதாவை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். அந்த தோட்டக்காரர் அநேக மரங்களை நட்டி வைத்திருக்கிறார். அது ஒரு அத்தி மரத்தையும் நட்டி வைத்திருக்கிறார். சரிதானா? அப்போ அந்த பழத்தை தேடி வருகிறார். அந்த பழம், அந்த மரம் என்ன கொடுக்கல. அப்போ தோட்டக்காரர், தோட்டத்துக்கு சொந்தக்காரர் பிதா என்ன சொல்லுகிறார்? அந்த கனி கொடுக்காத மரத்தை என்ன பண்ணு. அப்பொழுது தோட்டக்காரர் என்ன சொல்லுகிறார்? அப்போ அங்க ஒரு மனது இல்ல, பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்.
உன் ஆண்டவர் உனக்காக பரிந்து பேசுகிறார். கர்த்தர் நியாயம் தீர்க்க விரும்புகிறதை அவர் காலம் தள்ளி போட முடியும். கரந்தட்டி ஆண்டவர். ஆனால் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் ஒரே மனதாய் இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால் இயேசு நம்முடைய நன்மைக்காக சில காரியங்களை மாற்றிவிட முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னவோ அவர்கள் ஒரே மனதாய் இருக்கிற காரியத்தை கொண்டு நாமும் அவரோடு கூட இந்த மூவரோடு கூட இணைந்திருப்பதற்காக என்னுடைய ஜெபம் மாறி இருக்கும் என்றால் அவங்களுடைய ஒரே மனதுக்கு ஏற்ற மாதிரி என் ஜெபத்தை மாற்றிவிட முடியும். நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறதற்கு ஆவியானவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒரே மனதாய் இருக்கிறார். ஆனால் நான் அவரோடு கூட இணையல. என்னுடைய வேண்டுதல்கள் வேறு விதமாக இருக்கிறது. இதை அநேகர் பார்க்கணும். நிஜமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கணும். அவர் ஒரே மனதாய் இருக்கிறார். ஆனால் நாம் அவரோடு கூட இணையாதபடி இருப்போம் என்றால் அதை அவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, நம்மை அவரோடு இணைய வைக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் இதை மனதில் வைத்துக் கொண்டீங்கன்னா you will never make mistakes. ஆண்டவர் ஒரே உங்களுக்கு நன்மை செய்யதான் விரும்புகிறார். ஆனால் எனக்கு அந்த நன்மையை காட்டிலும் நான் நினைக்கிறது பெரிய நன்மையா இருக்கு, அதை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்றாரு, அந்த நன்மையை விட்டுட்டு இந்த நன்மைக்கு உன்னுடைய மனதை திருப்பு என்று ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே, அவர் ஜெபிக்கிறது உனக்கு என்னன்னு தெரியாதபடியினாலே அந்நிய பாஷையில அவரோடு கூட இணைந்து ஜெபிக்க முடிகிறது. கரந்தட்டி ஆண்டவர். அந்த வசனத்தில் இன்னொரு காரியம், இது நிறைய பெரிய, அதனால்தான் சாட்சி கூட நிறுத்து என்று சொல்லிவிட்டேன். நிறைய காரியங்கள் உங்களோடு கூட பேசணும். ஏன்னா we go அநேக நேரத்தில் சந்தேகத்தை வைத்துக் கொண்டு நாம் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போகிறோம். அடுத்து அந்த வசனத்தில் ஒரே மனதாய் இருக்கிறார். அப்புறம் அவரை திருப்பத்தக்கவன் யார்? அப்படி என்றால் திருப்பத்தக்கவன் அவர் மூவரும் ஒரே மனதாய் இருக்க செய்ய வேண்டிய காரியத்தை யாராவது திசை திருப்பி விட முடியுமா? நீங்க தான் சொல்லுங்க. முடியாதா? அப்ப ஏன் நீங்க நடக்க மாட்டேங்குது உங்க வாழ்க்கையில? இதுதான் நீங்க இந்த இதான் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரே மனதாய் இருக்கிறார். ஆனால் யாரோ ஒருவன் குறுக்க வந்து அதை திசை திருப்புகிறான். யோபுடைய வாழ்க்கையில நல்லா அறிந்திருக்கிறீங்க. அது யோபுடைய வசனம். ஆகையினாலே நான் இதை தைரியமாய் நான் பிரசங்கிக்கிறேன். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார். அவனை சுற்றிலும் வேலி அடைத்தார். அவனை ஆண்டவர் பெரிதாக அவனை நம்பி இருந்தார். ஆனால் சத்ரு ஒரு நாள் அவருடைய சமூகத்திலே வந்து அவரிடத்தில் அவன் என்ன சொல்கிறான்? அவரை திசை திருப்பினானா திருப்பலையா? அப்போ சத்ரு திசை திருப்ப முடியுமா? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நான் திசை திருப்ப முடியும் என்று சொல்லுவதை நான் I don't want to acknowledge that. ஆனால் கர்த்தர் செய்ய விரும்பினதை இன்னும் கொஞ்ச காலம் தள்ளி போட வைத்தது அவனால் முடிந்ததா? இப்ப சரியா? எல்லா தலையும் ஆடுது. அவரை திசை திருப்பி விடத்தக்கவன் ஒருவனும் இல்லை, உண்மைதான். ஆனால் அவர் இன்னைக்கு உன் கையில நன்மையை கொடுக்கிறாரு. அப்படி சொல்றீங்க, இப்ப கொடுத்தீங்கன்னா அவன் போய் பபுள்கம் வாங்கி சாப்பிட்டுருவான். இப்ப கொடுக்காதீங்க. நன்மையை தள்ளி போட முடியும். அவன் வந்து சொல்றான், ஆண்டவரே யோபு விருதாவா உம்மை கனப்படுத்துகிறான், விருதாவா உம்மை சேவிக்கிறான், விருதாவா அன்பு செலுத்துகிறான். அவனுக்குரிய எல்லாவற்றையும் நீங்க எடுத்துருங்க, அவன் பார்க்கிறான், நம்ம பார்க்கலான்றான். அவன் எலும்பையும் தோலையும் தொடுங்க, அப்போ அவன் சேவிக்கிறானா பார்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு சவால் விடுகிறான். ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில
ஒரு காரியத்தை செய்ய ஒரே மனதாய் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் நடக்கிறது இல்ல, கர்த்தருடைய நீதிமான்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். உத்தமருடைய வாழ்க்கையில நடக்குது. கர்த்தருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடும். அல்லேலூயா சொல்லுமா. உன் உறுதியை குலைக்கத்தக்கதாக, உன்னுடைய விசுவாசத்தை ஒழிந்து போகத்தக்கதாக அவன் சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் கடைசியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிசாசு ஜெயித்தானா? அவர் குறித்ததை அவனுக்கு செய்யாமல் ஆண்டவர் விட்டு விட்டாரா? இதுதான் நடக்கிற காரியம். எத்தனையோ காரியங்கள் வரலாம் பிரியமான. இந்த வசனத்தை விளக்குவதற்கு இன்னொரு சம்பவத்தை சொல்லட்டும். அப்படினால்தான் நீங்க வருகிற காரியங்களை வேகமாய் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். யாரும் அவரை திசை திருப்ப முடியாது, ஆனால் கால தாமதம் செய்ய வைக்க முடியும். சரிதான்? அதற்கு நீங்கள் ஆண்டவரோடு கூட உறுதுணையாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க உலகத்துக்கு உறுதுணையாய் போயிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு எடுபட்டு போய்விடுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க கர்த்தரோடு கூட இருந்தா அதை தப்புவிக்க தக்கவன் யார்? திசை திருப்ப தக்கவன் யார்? அதைத்தான் அங்கு யோபு 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. யார் திறக்க வேண்டும். அங்கு ஜனங்கள் எங்கள் ஜாதிகளுக்குள்ளே இருக்கிறதை போல, அதாவது சாமுவேல் வயதாயிடுச்சு, அவரால் ஜனங்களை விசாரிக்கவோ அந்த தேசத்தை ஆளுகை செய்யவோ அவருக்கு உடம்பிலே சக்தி இல்லை, பலன் இல்லை. ஆகையினால் தன்னுடைய குமாரர்களை நியமிக்கிறான். ஆனால் குமாரர்கள் அவனுக்கு ஜனங்களுக்கு பிடிக்கல. ஏனென்றால் அவர்களை குறித்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரல. ஆகையினாலே அவர்கள் சாமுவேல்கிட்ட கேட்கிறாங்க, எங்கள் ஜாதியில இருக்கிறது போல நீங்கள் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த. அப்போ அந்த சாமுவேலுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. வீட்டுக்கு சென்று வாசி பாருங்க, பியூட்டிஃபுல் பாசேஜ். அப்பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். முறையிடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேலே ஏன் பெண் பிள்ளை மாதிரி அழுகிற? அவர்கள் உன்னை தள்ளல, என்னதான் தண்டித்தாங்க. அதனால கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறார் அந்த அதிகாரத்துக்கு கடைசியில, நீ போய் அவர்கள் கேட்கிறது படி ஒரு ராஜாவை அவர்களுக்கு ஏற்படுத்து என்று அவரும் போய்விடுகிறார். சாமுவேலும் அந்த இடத்தை விட்டு போகிறான். நீங்க நல்லா வாசிப்பாங்க. அந்த ஜனங்களும் அந்த இடத்தை விட்டு போகிறாங்க. அந்த ஜனங்கள்லாம் இருக்கும் பொழுதே தேவன் சாமுவேலோடு கூட பேசுகிறார். கரந்தடி அந்த ஜனங்களுக்கு அவர் பேசுகிறது தெரியல. நல்லா கவனிங்க. இப்படி வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க பிரியமான. அந்த அதிகாரத்தை நீங்க கடைசி வாசித்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கிறபடி அவர்கள் ஜாதிகளுக்குள்ளே ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்லிவிட்டு அவரும் விலகி போய் விடுகிறார். சாமுவேலும் அந்த இடத்தை விட்டு போகிறான், ஜனங்களும் போய்விடுகிறார். அடுத்த நாள் முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த நாள் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்கிறார், நாளைக்கு இந்த நேரத்தில் ஒரு பென்யமின் இனத்தான் வருவான், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்று அவர் சொல்கிறார். நல்லா கவனிக்கணும் பிரியமான. அப்பொழுது சாமுவேல் உடனடியாக ஒரு நாளை என்று அவர் சொல்லுகிறதின் அர்த்தத்தை நாம் புரிய வைக்க போறோம். நாளைக்கு ஒரு பென்யமின் இனத்தான் வருவான், அவனை அபிஷேகம். ஏன் ஆண்டவர் நாளை நியமிக்கிறவரா? நேரத்தை நியமிக்கிறவரா? ராகு காலம் பார்க்கிறவரா? நல்லா கவனிங்க. ஏன் நாளைக்கு என்று சொல்லணும்? அதனால்தான் நாம் அநேக நேரத்தில் நேரத்தை பார்க்கிறோம், சகுனம் பார்க்கிறோம், நல்ல நாள் பார்க்கிறோம், கெட்ட நாள் பார்க்கிறோம். ஆண்டவரே நாளைக்கு நீ அவனை அபிஷேகம் பண்ணு. ஏன் நாளைக்குன்னு சொன்னவர் அந்த பென்யமின் இனத்தான இன்னைக்கே அவர் கொண்டு வர முடிஞ்சிருக்காதா? என்ன மூஞ்சே சரியில்லை, எல்லாத்துக்கும் முடிஞ்சிருக்கும். ஏன் நாளைக்குன்னு சொல்றாரு? அது நீங்க வேதத்துல திறந்து வாசித்து பாத்தீங்கன்னா சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் ஞான திருஷ்டிக்காரனுடைய வீடு எங்கே என்று கேட்கிறாங்க. அதுக்குடைய அர்த்தம் நீங்க உங்களுக்கு புரியும், வேதத்தை வாசித்தாதான் தெரியும்.
அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு என்னவா ஜனங்கள் இல்ல அமாவாசை, இன்றைக்கு ஜனங்கள் மேடையிலே பலி செலுத்துகிற நாள். ஆகையினாலே சாமுவேல் அங்கே போவார். நான் அதற்கு சாமுவேல் அங்க போவார்ன்றதெல்லாம் எனக்கு இட் வாஸ் நாட் அன் அட்ராக்ஷன். பலி செலுத்தப்படும். அந்த பலி செலுத்தப்படுகிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் அந்த பலிகளை வந்து அங்கீகரிக்க இறங்கி வருவார். கரந்தட்டி ஆண்டவர் அந்த நாளை ஏன் ஆண்டவர் நியமித்தார்? அவர் கீழே இறங்கி வருகிற நாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் வருகிற நாள் நாளைக்கு. I was so excited. ஆண்டவர் எங்களுக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களை ஊழியத்துக்கு அழைத்து இந்த இடத்துல கூட்டத்தை நடத்தி சொன்ன பொழுது அவர் எங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை என்ன தெரியுமா? இந்த நாட்களிலே நான் இறங்கி வருவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இது எத்தனை பேர் நம்புறீங்களோ? நம்புங்க. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை, மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை தோறும் நான் இந்த இடத்திற்கு இறங்கி வருவேன். ஆகையினாலே இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அழைத்துக் கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? இன்றைக்கு தாம் குறித்ததை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவர். நாளைக்கு என்று சொன்னதுக்கு அர்த்தம் சொன்னேன். சவுல் ஆசாரியர்களிடத்திலும் சமயக்காரர்களிடத்திலும் என்ன சொல்லுகிறான்? சாமுவேல் விருந்துக்கு ஆயத்தம் பண்ணுங்க என்று சொல்லுகிறான். 30 கணவான்களை கூப்பிடுகிறான், பிரதானிகளை விருந்துக்கு அழைக்கிறான். அப்பொழுது அவர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரதான இடத்தை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறான். அவன் கையிலே ஒரு முன்னங்கை தொடையை அந்த சமயக்காரன் கையிலே கொடுத்து, இதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள். நல்ல கவனிங்க, வேதத்தை நீங்க வாசிக்கணும். நான் ஒரு குறித்ததை நிறைவேற்றுவார் என்று சொல்லிக்கிறேன். நாளைக்கு என்ன? நான் இறங்கி வருவேன். நீ என்ன பண்ணு? ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணு. அந்த புத்தகத்தை நீங்க 1 சாமுவேலின் புத்தகத்தை எடுத்து வைங்க. 9ஆம் அதிகாரத்துல சவுல் வந்துட்டான். அப்போ அந்த சவுலை அழைத்து அந்த பிரதானமான இடத்திலே அமர வைக்கிறான். நல்ல கவனிங்க, அவனுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. அந்த பிரதானமான இடத்துல 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 23, 24 அதுல அந்த பிரதானமான இடத்துல வைக்கிறான். சமயக்காரன்ட்ட சொல்றான், உன் கையில ஒரு பங்கை கொடுத்தேனே. கரந்தட்டி ஆண்டவருக்கு. அந்த பங்கை கொண்டு வந்து அவனுக்கு அந்த பங்கு என்ன? அவனை முன் குறித்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த பங்கை எடுத்து அவனுக்கு முன்பாக வை. நான் நினைச்சு பார்க்கிறேன். ஐ எம் சோ எக்ஸைட்டட் அபவுட் இட். எனக்கு முன் குறித்ததை அவன் இந்த பென்யமின் இனத்தான் யார் என்று தெரியாது, அவனுடைய முகத்தை பார்க்கல. ஆனால் 30 பிரமுகர்களை அழைத்திருக்கிறானே, அந்த 30 பிரமுகருடைய எல்லா ஜாதகமும் அவனுக்கு தெரியும். அந்த 30 பேருடைய நடவடிக்கைகள் தெரியும். அதுல இந்த சாமுவேலை கனப்படுத்துகிற கனவான்கள் இருந்திருக்க கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய பிரபுக்கள் இருந்திருக்க கூடும், பெரிய கனவான்கள் இருந்திருக்க கூடும், பெரிய மனிதர்கள் இருந்திருக்க கூடும். அவர்கள் மத்தியிலே ஒரு பிரதானமான, தான் முகம் பார்க்காத ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு பிரதானமான இடத்தை வைத்து ஆயத்தப்படுத்தி அவனுக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைத்து அந்த பங்கை அவன் கரத்திலே கொடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இது தேவன் முன் குறித்த இடம், நாள், இதுல இறங்கி வருகிற நாள். இன்றைக்கு அவர் எங்கள் கையிலே ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார். அந்த பங்கை நீங்கள் எடுத்து புசிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ? ஒருவேளை நான் ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம், இல்ல பெரிய ஊழியக்காரன் இல்ல, பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கவன இல்ல. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த நாளை ஏற்படுத்தும் பொழுது சொன்னது. ஆகையினால் ஒரு சிலர்
3 நாட்களும் இங்கு புறப்பட்டு வருகிறாங்க. அநேகர் வருகிறது இல்லை, வெள்ளிக்கிழமை மாத்திரம் வந்துவிட்டு நின்று விடுகிறார்கள். அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஆனால் ஒரு சிலர் இந்த இடத்துல 3 நாட்களும் வருவாங்க. நீங்க அவங்கள போய் கேளுங்க, கர்த்தர் அவங்களுக்கு குறித்ததை செய்து முடித்தாரா இல்லை, நீங்க கேட்டு தெரிந்து கொள். நான் சொல்லனா நான் என் காலரை தூக்கி விடுறவனா இருக்கும். கர்த்தர் இந்த இடத்துல இந்த ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நான் இந்த இடத்துல நான் இறங்கி வருகிற நாட்கள். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. நாளைக்கு, அதாவது இந்த நாட்கள், அது இந்த இடமா இருக்கலாம், இல்லது ஆலயமாக இருக்கலாம், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற எந்த இடமாக இருக்கலாம். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும். அப்படித்தான் உன்னுடைய பங்கை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத அநேக கூட்டங்கள் இருக்கிறது, அநேக ஆலயங்கள் இருக்கிறது, அநேக இடத்துல கர்த்தருடைய ஊழியங்கள் நடக்கிறது, அங்கு கர்த்தர் இல்லையே. ஆகையினால் தான் சவுலை அபிஷேகம் பண்ணிருக்க ஒரு நாளை குறித்தார், நான் இறங்கி வருகிற நாள். இந்த அபிஷேகத்திற்கென்று அவர் இறங்கி வருகிறது வேற, ஜனங்களை அந்த பலியை அவர் அங்கீகரிக்க வரும் பொழுது சவுலையும் அங்கீகரிக்க விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவர். ஒரு 3 காரியத்தை, சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இந்த வசனத்தை விளக்கி கொடுக்க விரும்புகிறேன். அவர் குறித்ததை கட்டாயம் நிறைவேற்றுவார். சாட்சி சொன்னீங்க, அந்த அதுல இருந்து 2 பேர் அழகா சாட்சி சொன்னீங்க. எங்களை அங்கிருந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்ததுதான் அவர் குறித்து வைத்தது. ஐ எம் சோ எக்ஸைட்டட் பை. அதுதான் அவர் குறித்து வைத்தது. அவர் ஒரே மனதாய் இருக்கிறார். அவரை திசை திருப்ப ஒருவனாலும் முடியும். சரி, போகட்டும். இப்பொழுது அவர் குறித்து வைத்தது நிறைவேற்றி இருக்கிறார். எல்லாத்துக்கும் நிறைவேற்றி இருக்கிறாரா இல்லையா? Are you with me? கர்த்தர் நம்மை ரட்சிப்பு பெற வைத்து அதை நிறைவேற்றி இருக்கிறார். ஆமாவா லிண்டா? ஆமாவா? சரி. இப்போ உனக்கும் எனக்கும் இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்திலே உண்டு. அந்த காரியங்களை எப்படி நிறைவேற்றுவார் என்று ஒரு சில சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-2 எடுத்தவங்க வாசிங்க. மெல்ல வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி குறிச்சு வச்சுங்க அந்த வார்த்தை. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி. குறித்தது வேற, சொல்லி இருந்தது வேற. அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் சொல்லி இருந்தபடி. அடுத்தது சரி, கர்த்தர் தாம் உரைத்தபடியே. சொல்லி இருந்த படிக்கும் உரைத்த படிக்கும் வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் இருக்கா இல்லையா? சொல்றது ஒண்ணு, உரைக்கிறது ஒன்று இல்லையா? ஆமாவா? Are you able to differentiate the word expression? சொல்லி இருந்ததை செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மைதான். சொல்லி இருந்ததை கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆனால் எப்படி நிறைவேற்றுவாராம்? அதற்கு 2 படிகள் இருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லி இருந்ததை அவர் உரைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அவர் அநேக காரியங்களை சொல்லி இருக்க முடியும். அதை தீர்க்க தரிசனமாக உரைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3வது 2வது ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே. இப்ப நல்லா புரியுங்க. அவர் குறித்ததை எனக்கு நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பண்ணணும்? அவர் சொல்லி இருக்கணும், அவர் உரைக்கணும். அந்த உரைத்த காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த குறித்த காலம். அல்லேலூயா சொல்லுவோமா. இது 3 அவசியம் பிரியமானவர்களே. நீங்க ஏதாவது ஒன்ன மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஆண்டவரை பழி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இதேதான் நம்ம ஜனங்களுக்கு ஒரு பெரிய வியாதி. ஆண்டவர் மேல பழி போடுறதுதான் ஒரு பெரிய வியாதி. அவர் சொல்லி இருந்தபடி நீங்க எடுத்து இப்ப நீங்க வேதத்தை வாசிங்கன்னா இந்த பர்டிகுலர் காரியத்தை வைத்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், இந்த 5 அதிகாரத்தையும்
இந்த ஒரு மனதை, ஒரு காரியத்தை மனதில் வைத்து நீங்க வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனிடத்தில் அநேக காரியங்கள் சொல்லி இருந்தார். ஆமாவா? 12ஆம் அதிகாரத்தில் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு போவார்கள் என்று. உன்னுடைய சந்ததி 15ஆம் அதிகாரத்தில் உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். அவனுக்கு அநேக காரியங்களை சொல்லி இருந்தார். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். கர்த்தர் தாம் குறித்தவர்களுக்கு அநேக காரியங்களை என்ன பண்ணிருக்கலாம்? சொல்லி இருக்கலாம். ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் அதை உரைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆபிரகாம் இடத்துல அவர் உரைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு வருஷத்துக்குள்ளாய் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. அந்த அதிகாரத்தை வசனத்தை நான் சொல்ல இஷ்டம் இல்லை, நீங்க அதிகாரத்தை எடுத்து வாசிப்பாங்க. அப்போ அங்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். இந்த வரும் வருஷத்துல கர்த்தர் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று ஆண்டவர் சொல்றார். அந்த 17ஆம் அதிகாரம் பின்னாடி போய் வாசித்து பார்த்தாலும் அந்த குறித்த இது அது எல்லாம் வரும் அந்த வசனத்துல. இப்போ அவர் உரைப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அவரிடத்தில் அநேக காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் அவர் நிறைவேற்றுவதற்கு நான் உன்னிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறேன் சொன்னா முதல்ல மறந்துட்டீங்களோ? இப்போ அவர் உரை சொல்லி இருக்கிறதை அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். ஆனால் ஆபிரகாமிடத்தில் என்ன சொல்லுகிறார்? எனக்கு முன்பாக நடந்து நீதிமானாய் உத்தமனாயிரு. அல்லேலூயா சொல்லுவோம். நீ எனக்கு முன்பாக என்ன நடக்கணும்? உத்தமனாய் இருக்கணும். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், நீயும் உன்னுடைய வீட்டிலே இருக்கிற அத்தனை ஆண் பிள்ளைகளும் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த இரண்டு காரியத்தையும் சொல்லிவிட்டுதான் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அப்போ அந்த உரைத்தது நிறைவேறணும்னா இவன் உத்தமனாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அதை விட்டு கர்த்தர் குறித்தது தீர்க்க தரிசனம் சொன்னது எனக்கு நடக்கலன்னு சொன்னா நல்லா முட்டிக்குங்க, செவுத்துல போய் முட்டிக்குங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களுக்கு அவங்க குறிதான் சொல்றாங்களே ஒழிய கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறது இல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா. இங்கு தேவனே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார், வேற எந்த தீர்க்க தரிசியும் சொல்லல. தேவனே ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அடுத்த வருஷத்துல உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய். அப்பொழுது ஆண்டவரே அவனுக்கு ஒரு காரியத்தை நியமிக்கிறார், நீ உத்தமனாய் நடக்கணும். அநேக நேரத்தில் பிரியமானவர்களே விருத்த சேதனம் பண்ணணும். எப்போ இஸ்மவேல் பிறந்தான் சொல்லுங்க? அவன் விருத்த சேதனம் செய்வதற்கு முன்பாக பிறந்தவன். ஆனால் கர்த்தர் உனக்கு குறித்ததை, அதாவது தேவன் குறித்த ஜனத்துக்கு நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது ஆண்டவர் சில நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு கர்த்தர் அவர் நியமித்த நீதியை நிறைவேற்றாத வரைக்கும் அவர் குறித்தவைகள் உனக்கு நடக்காது. இதை மனதில் வைத்துக் கொண்டு அவர் சொல்லியிருந்தபடி, அவர் உரைத்தபடி 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உற்பவ கால திட்டத்திற்குள் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அப்பொழுது நகைக்கிறாள். என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் சொல்றாரு, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. ஈசாக்கு என்று சொன்னால் அர்த்தம் என்னவாம்? நகைப்பு, இன்பம், சிரிப்பு. உனக்கு சிரிப்பை உண்டாக்குவேன் என்று சொன்னார். ஆனா சாராளுக்கு அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது என்ன வந்துருச்சு? சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு அன்புக்குரிய ஒரு உற்பவ கால திட்டத்திற்குள் ஒரு குமாரனை அவர் குறித்ததை நீங்க அந்த ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதுல
ஒரு வசனத்தை காமிச்சுன்னா நீங்க அது நான் சொல்லுகிறது ஆத்தென்டிசிட்டி உங்களுக்கு தெரியும். 17 21வது வசனம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். சொல்லியிருந்தார், உரைத்திருந்தார், குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார். எப்போ? நான் உத்தமனாயிருக்கும் பொழுது, கர்த்தருடைய நீதியை நான் நிறைவேற்றும் பொழுது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. கர்த்தர் உனக்கு குறித்திருக்கிற அத்தனையும், உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் உனக்கு செய்ய நீ விரும்பினால் நீ நீதியை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நான் எதை சொல்லுகிறேன் என்று அநேகர் புரிந்திருப்பீங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும். அது கர்த்தருடைய நீதியை அது என்ன பண்றது? நிறைவேற்றுவதற்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை நீங்கள் நீதியை நிறைவேற்றாத வரைக்கும் எனக்கு குறித்தது நடக்கலன்னா நல்ல மண்டையில போட்டு கொட்டிக்கீங்க. கர்த்தர் இதற்கு ஒரு பதிலும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்லி இருந்ததை உரைத்திருக்கிறார். இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா இதை உரைக்கிறார். நீ நீதியை நிறைவேற்றணும். இது கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று நினைத்தால் இது உங்களுடைய உள்ளத்துல உரைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கண்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அநேக நேரத்தில் நாம் இதை நான் சொன்ன அவர் நீதியா நடக்கணும், நீதியை நிறைவேற்றணும், உத்தமனாய் இருக்கணும்னு சொன்ன இன்னொரு கண்டிஷனை சொல்றேன். இன்னொரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் தாவீது அவனுடைய படுக்கையில அவன் தலையணையை நனைத்து அழுது கொண்டே இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அப்போ தாவீதுக்கு கர்த்தர் நியமித்ததை குறித்ததை நிறைவேற்றுவதற்கு அவன் தன்னுடைய அறையை தெரிந்தெடுத்துக் கொண்டு, தன் படுக்கை அறையை தெரிந்து கொண்டு அவன் அந்த படுத்துக் கொண்டே தலையணையை நனைக்கிறான், அழுது கொண்டே இருக்கிறான். ஏன் தாவீது படுக்கை அறையிலே போய் அழுது கொண்டிருக்கணும்? யாராவதுக்கு ஒரு பதில் இருக்கா உங்ககிட்ட? பாவம். நான் அந்த பாவத்துக்கே நான் வரல. குறித்த நன்மைகள் ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குதுன்றதுக்கு அவன் ராஜா, அவன் பப்ளிக்கா அழ முடியாது. அழ முடியுமா? சவுல் அவனுக்கு நியமித்த தீங்கை, அவனுக்கு குறித்து வைத்த பெண்ணை இன்னொருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். அவனுக்கு திருமணம் செய்து வைத்த அந்த பெண் இவனை வெறுக்கிறாள். அநேக அநீதி இழைக்கப்படுகிறது. இவன் யாரிடத்திலே இதை போய் சொல்லி அழுதிருப்பான்? ஒருவேளை அவன் ராஜாவாகுவதற்கு முன்பாக தன்னுடைய சிநேகிதனாகிய யோனத்தானிடத்திலே சொல்லி அழுதிருப்பான். சரியா? ஆனால் ராஜாவான பிறகு நல்லா கவனிக்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். அவர் குறித்ததை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி விட்ட பிறகு, அவருடைய அபிஷேகம் உன் மீது தலையிலே இருக்கும் பொழுது, அவன் ராஜாவான பிறகு அவன் யாரிடத்திலும் போய் அழ முடியாது. உன் கணவன் முரட, அவன் இது பண்றான், உன் புள்ள இப்படி இருக்கிறான், உன் பையன் அப்படி இருக்கிறான், அவ என் மகா அப்படி இருக்கிறா, இப்படி இருக்கிறான்னு நீங்க மற்றவர்கிட்ட போய் அழுகிறதை விட்டு விட்டு ராஜாவின் அபிஷேகம் உங்க தலையில இருக்கு சார். எங்க போய் அழ முடியும்? எங்க போய் அழணும்? இசைக்கிய ராஜா, அவனும் ராஜா. தீர்க்க தரிசனம் வந்து உரைக்கப்பட்டது. நீ என்ன பண்ண போற? நீ மறிக்க போற. நீ உயிரோட இருக்க மாட்டாய், மறித்து போவாய். உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து. அப்போ ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, பிரதானிகள்லாம் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசியெல்லாம் இருக்கிறாங்க முன்னாடி. அவன் எல்லாருக்கும் முன்னாடி அழ முடிஞ்சியா? சுவர் புறமாய் திரும்பி அழுதான். கர்த்தர்
அவனுக்கு நியமித்ததை, குறித்து வைத்ததை மாற்றுகிறார். 15 ஆண்டுகள் கூட்டிக் கொடுக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அவனுடைய கண்ணீர். சுவர்புறமாய் திரும்பிய ஆண்டவரை பார்த்து நீங்க அண்ணால பாருங்க. நீங்க வேதத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், அவன் எப்பொழுதும் அந்த தன்னுடைய கணவனுடைய இன்னொரு மனைவிக்கு முன்பாக அல்லது பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பான், சாப்பிடவே மாட்டான். ஆனால் அப்படி அந்த கண்ணீர் கேட்கப்பட்டுச்சா? ஜனங்களுக்கு அழுகும் போது அவருடைய அவனுடைய இன்னொரு சம்சாரத்துக்கு, பெனினாளுக்கு அவ மேல கோபம் தான் வந்துச்சு. கணவனுக்கு பரிதாபம் தான் வந்துச்சு. ஜனங்களுக்கு முன்பாக நீ அழும் பொழுது என்ன கிடைக்குது? ஒருவேளை பரிதாபம் கிடைக்கலாம், அல்லது உன் மேல மனுஷர்கள் கோபப்படலாம். அதை ஆண்டவருடைய பாதத்திலே போய் அவள் அழுத பொழுது அந்த அழுகைக்கு, கண்ணீருக்கு பதில் கிடைத்தது. கரந்தட்டி ஆண்டவர். அப்ப அவர் குறித்ததும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்றால், நீதியை நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, நான் கர்த்தரையே நம்பி அவரிடத்திலே நான் புலம்பி அழணும். கரந்தட்டி ஆண்டவருக்கு வேற யார்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. இங்க போய் சொல்றோம், அங்க போய் சொல்றோம், எல்லா இடத்திலையும் சொல்றோம். பிரச்சனை தீருதா? இன்றைக்கு தெளிவு பெறுங்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமாக. உன்னுடைய படுக்கை அறையில் நீ உன் தலையினை நனைத்து ஆண்டவரிடத்தில் நீ கண்ணீர் விட்டாய் என்றால், அதே நேரத்தில் அவன் எப்பொழுது கண்ணீர் சிந்தினானோ எசேக்கியா ராஜா, அப்பொழுதே கர்த்தர் அவனிடத்தில் சொல்லிவிட்டார், அவனுடைய ஆண்டுகளை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார். அதே நேரம் இரண்டாவது, ஆதியாகமம் 15, 13, 14 வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 12:41 வாசித்து பாருங்க. நீங்க இந்த வசனம்லாம் எழுதிடுறீங்க, ஆனா இந்த வசனத்தின்படி நான் பேசுறதே கிடையாது. கர்த்தருடைய வெளிப்பாட்டை நான் சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நான் 450, 470 மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 2, 3 மெசேஜ்கள் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஆனால் அதை தாண்டி ஒரு 500, 600 பிரசங்க குறிப்புகள் இருக்கு. அதை நான் பேசி ரெக்கார்ட் பண்ணல, ஆனால் குறிப்புகளாக மாத்திரம் இருக்கிறது. என் மனைவியிடத்திலும் ஒரு 1000 மெசேஜ் இருக்கலாம். ஆனால் அந்த குறித்து வைத்த மெசேஜை எடுத்து நான் இப்ப பார்த்தேன்னா, அதுல ஆதியும் புரியல, அந்தமும் புரியல, என்ன பிரசங்கித்தேனே தெரியாது. ஆனால் அதுல எழுதப்பட்டிருக்க வசனம், லீடிங் வேர்ஸ் இருக்கு, முதல் வசனம் இருக்கு, 2வது வசனம் இருக்கு, 3வது வசனம் இருக்கு, அதெல்லாம் இருக்குதான். நீங்க எழுதுவீங்க, அதுதான் எழுதுவீங்க. நல்லா கவனிங்க. நீங்க இதை வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தான் தெரியும். என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு எனக்கே தெரியலையே. என்னை காட்டிலும் ஞானவான்கள் இங்க இருக்க கூடுமா இருக்கும், தெரியாது. நான் இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் எடுத்து நீங்கள் அதை திரும்ப பார்த்தீர்கள் என்றால் ஐயா என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால விஜயா என்ன சொல்லிச்சான் நேற்று ஜெயந்திட்ட, நான் போன வட்டம் கொடுத்த இந்த செய்தியை வீட்டுல போய் திரும்பி போட்டு கேட்டாங்க. கேளுங்க, நீ பதில் சொல்லு. இதுதான் சாட்சி சொல்லணும். நீ ஜெயந்திட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? திரும்பி அதை கேட்கும் பொழுது நல்லா கவனிங்க. 2 காரியம் நடக்குது. எழுதப்பட்ட அந்த சீடியை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு போய் கேட்கும் பொழுது 2 முக்கியமான காரியங்கள். இதை நீங்க விலை கொடுத்து வாங்க இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் போட்டு கொடுக்குறேன். நான் எவ்வளவோ கர்த்தருக்கு செய்கிறேன். இதுல அந்த 30 ரூபாயை நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பதை குறித்து நான் சந்தோஷம்தான் படுவேன். ஆனால் அதை நீங்கள் போட்டு கேட்கும் பொழுது 2 காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் 2வது விஷயம் உங்களை தொடுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? யூ நீட் a second touch sometimes. கர்த்தர் ஒரு குருடனை அவர் தொட்டார்.
அவன் மனுஷர்களை மரமரமாய் பார்த்தான். இன்னைக்கு நீங்க போகும்போது மனுஷனை மரமரமா பார்க்கிறீங்க. அதை திரும்பி போட்டு கேட்கும் பொழுது அவன் நேர்த்தியாய் பார்த்தான். இரண்டாவது என்ன நடக்கிறது? மீண்டும் 1 மணி நேரம் அவருடைய பாதத்திலே இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுமா, கரந்தட்டி ஆண்டவர். இதை செய்து பாருங்கள் பிரியமான. நீ எழுதுங்க, நல்லதுதான், நல்லது. ஏன்னா எழுதுனாதான் ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் வராது, கர்த்தருடைய வெளிப்பாடு வராது. அந்த வசனங்கள் நீங்க பைபிள்ல இருக்கிற மாதிரி இட் வில் ரிமைன் as a logo. லோகோ ரீமா தெரியுமா உங்களுக்கு? லோகோன்னா இட்ஸ் a printed word, அவ்வளவுதான். இட் வில் ரிமைன் as a printed written word, அவ்வளவுதான். ஆனால் அது ரீமாவாக, ஆவியாகவும் ஜீவனாகவும் மாற வேண்டும் என்றால் அந்த வெளிப்பாடு வேண்டும், ரீமா. இந்த 2 அதிகாரத்திலே நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், எகிப்து தேசத்திலே அவர்கள் 400 வருஷம் அடிமைகளாய் இருப்பார்கள். நல்லா கவனிக்கணும், அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். 400 வருஷம் அடிமைகளாய் இருப்பார்கள். ஆனால் இந்த யாத்ராகமத்தில் 430 அடிமைகளாய் இருந்தார்கள் போடல. கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டப்படவிட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா. 15ஆம் அதிகாரத்தில் 400 வருஷம் அடிமைகளாயிருப்பார். ஆனால் யாத்ராகமத்தில் 400 வருஷம் அடிமைகளாய் இருந்தாங்க. ஆனால் 430 என்று எழுதப்பட்டிருக்கிறதன் காரணம், முதல் 30 வருஷம் யோசேப்போ அங்கு தேசாதிபதியாக இருக்கும் பொழுது 30 ஆண்டுகள் தேவர் கெஸ்ட்ஸ் ஆஃப் தட் கண்ட்ரி. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த எகிப்து தேசத்தின் விருந்தினர்களாய் இருந்தார்கள், அடிமையா இல்ல. யோசேப்பு அந்த தேசத்திலே தேசாதிபதியா இருக்கும் பொழுது யாக்கோபும் அவனுடைய குமார்களும் அந்த 70 பேரும் அவர்கள் அந்த தேசத்தின் விருந்தினர்களாக இருந்தார்கள், அடிமைகளாய் இல்லை. அந்த 30 ஆண்டுகள் விருந்தினர்களாக இருந்த பொழுது அதற்கு அப்புறம் ஒரு பார்வோன் ராஜாவாய் வருகிறான். அவனுக்கு யோசேப்புனா யாரும் தெரியாது. அந்த ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சான். சோ கர்த்தர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொன்ன குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறார். அதுல 430 400 என்று குழம்பிக் கொண்டு இருக்காதீங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. இதே போல லேகியோனை குறித்து நான் ஒரு காரியம் சொல்லட்டும். கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று கேட்கிறான். நல்லா கவனிங்க, அது சுருக்கமா நான் சொல்றேன். இதுல இது பெரிய ஒரு டிவோஷன். இதுல அவ்வளத்தையும் நான் சொல்ல விரும்பல. காலம் வரும் முன்னே நீர் எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். நான் சொல்றேன், அவன் திசை திருப்பலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணலாம்? தள்ளி போடலாம். ஆனால் காலத்தை நியமிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். கரந்தட்டி ஆண்டவர். அத பிசாசு கையில கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் சொல்றாரு, நீ வேணா சொல்லலாம்டா, நான் குறித்த வேளையில உன்னை துரத்த தான் அந்த இடத்துல வந்தேன். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு காலத்தை அவர் ஒரு நாளும் உன் எதிராளி கையில கொடுக்க மாட்டார். அவர் காலத்தை நியமிக்கிறவர் என் தகப்பன் தான். அவரை தவிர அந்த காலத்தை ஒரு பழைய கையிலையும் கொடுக்க மாட்டார். இது நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துக் கொள்ள. அவன் சொல்றான், காலத்திற்கு முன்னாக வந்து என்னை கெடுக்கவா வந்தீர்? எவன்டா சொன்னது காலத்தை உன் கையில கொடுத்திருக்கேன்? ஏன் காலத்துல உன்னை துரத்த வந்திருக்கிறேன்? நம்ம என்ன சொல்லிருப்போம், அவர் அத்தனை வார்த்தையில சொல்லல. அதான் வித்தியாசம். காலத்தை ஒரு நாளும் உன்னுடைய எதிராளி கையிலோ, மற்றவர்களுடைய கரையிலோ, உன்னுடைய நண்பர்கள் கையிலோ, உன்னுடைய கணவன் கையிலோ, உன்னுடைய பிள்ளைகள் கையிலோ அவர் தம் காலத்தை கொடுக்க மாட்டார். கரந்தட்டியான் இஸ் பியாண்ட் த டைம். காலத்துக்கு அப்பாற்பட்ட அவர் காலத்தை தன் கையில் தான் வைத்திருப்பார். கரந்தட்டி ஆண்டவர். ஆகையினால் தான் என் காலங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் என்று தாவீது சொன்னார். அதை தெரிந்தவர்கள் அப்படி விண்ணப்பம் செய்ய முடியும் பிரியமானது. தெரியாதவங்க தான் அதை சொல்ல முடியாது.
என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்குன்னா என்னுடைய என்னுடைய சென்ற காலம், என்னுடைய நிகழ்காலம், என்னுடைய வருங்காலம் அத்தனையும் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கு. சொல்ல முடியுமா உங்களால? இவளுக்கு அன்னைக்கு ஒரு நாள் இரவு ஒரு காலில ஒரு சின்ன கொப்பளம் வலியில துடிச்சுட்டா, அழுதுட்டா. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்னொரு காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலையும் மார்க் 7ஆம் அதிகாரத்திலையும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அந்த கானானிய ஸ்திரியை பற்றி சொல்லுகிறது. நல்ல கவனிங்க பிரியமான. காலம் அவர் கரத்திலே இருக்கிறது என்று சொல்வதை விரும்புகிறேன். இப்போ மத்தேயு 2லயும் வாசிங்கன்னா ஒரு காரியம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்கு போட நல்லது. அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, அப்பொழுது என் மனைவி கூட அன்னைக்கு ஒரு சொன்னார், எனக்கு அதை தரிசனமாக ஆண்டவர் காண்பித்தார். அவள் அங்கு ஒரு பெரிய மேஜையை பார்க்கிறாள். அதில் ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டு அப்பம் புசிக்கிறதை பார்க்கிறாள். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், அதை பார்த்த அந்த தரிசனத்தை அவள் பார்த்திருக்க கூடும், ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழும் துணிக்கை, நீர் சாப்பிடுகிற அந்த அப்பத்தின் துணிக்கை கீழே விழும் என்று அவள் சொல்லுகிறாள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இருக்கிறதை நான் எடுக்கட்டும். அந்த பாவியான ஸ்திரீயும் அவருடைய முகத்தை பார்த்து சொல்லல, அவருடைய பிரசன்னத்தில் சொல்லல, அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டாள். மத்தேயுல சொல்லப்படுகிறது, அந்நேரமே அவள் குணமானாள். மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது அந்நேரம் என்று சொல்லல. இவர் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அவள் கட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அன்புக்குரியவே, நான் இதுல பெற்றுக்கொண்ட ஒரு சத்தியம், அந்நேரமே. அப்பொழுது இவளுக்கு நான் அழுது கொண்டிருக்கிறாள். நான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்கிறேன். இதே வார்த்தையை சொன்னேன். அந்நேரமே அவள் சுகமானாள். அவள் படுக்கையிலே படுத்து அழகாய் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதுக்குள்ள எந்திரிக்கிறதுக்குள்ள அவள் தூங்கிவிட்டாள். அதற்கப்புறம் அவளுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து படுத்துக்கொள் என்று சொல்லி நான், ஆண்டவர் சுகப்படுத்தினதை மனுஷன் திருப்பவே முடியும். இதை கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் 12வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சவுலை அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது நல்ல கவனிங்க, என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பெஞ்சமின் இனத்தான். தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஈசாயின் குமாரர்களில் ஒருவர். அப்படி என்று சொல்லிக்கிட்டு, அப்ப தாவீது வரும் பொழுது இவன் தான், இவனை என்ன பண்ணு, ஏன் ஆண்டவர் பேரை சொல்லல? சாமுவேல் தேவனோடு முகமுகமாய் பேசுகிறவன் இல்லையா? ஆமான் தானே? ஏன் பென்யமீன் இனத்தானாகிய சவுல் வருவான், அவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு ஆண்டவர் சொல்லல? ஈசாயின் குமாரனாகிய தாவீதே நீ அபிஷேகம் பண்ணு என்று பெயர் சொல்லி அவர் சொல்லல? நான் பெயர் சொல்லி கூப்பிடுகிறதை குறித்து நான் யாரையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, மனதில் வைத்துக் கொள்ள. சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான பெற்றோர்களுக்கு ஒரு மகனுக்கு அவர்கள் பெண் பார்த்தார்கள். நல்ல ஜெபிக்கிற தாய். அவள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி இருக்கிறான். ரூபி என்று ஒரு பெயர். உனக்கு மகனுக்கு மனைவியா வரப்போவர்களுடைய பெயர் என்ன?
அப்படி ரூபின்னு பேர் வந்துருச்சு. உங்க பெண் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு பெண் ரூபி என்ற பெண் அந்த இவனுடைய மாப்பிளை பார்க்க வந்தாள். ஆனால் அவளை இவர்களுக்கு பிடிக்கல. என்னன்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் ரூபி என்று சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி அவளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார். திரும்பவும் ஒரு ரூபி வருகிறார். அவளுக்கு இது கர்த்தர் அனுப்பினது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு திருமணம் செய்து வைத்தார்கள். அவளுக்கு குழந்தையே பிறக்கல. ரூபி உனக்கு மனைவியா இருப்பான்னு ஆண்டவரை சொன்னாலே இந்த ரூபிக்கு என்ன பிறக்கல? குழந்தையே பிறக்கல. அப்ப அந்த ரூபி தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரோ? எனக்கு அன்புக்குரியவர்கள், இந்த குழப்பம்லாம் வரக்கூடாதுன்னு தான் சில வேளைக்கு ஆண்டவர் இவன் அபிஷேகம் பண்ண பேரை சொன்ன இன்னொரு தாவீது வந்து அவனுக்கு குழப்பம் வந்திருக்கும், இன்னொரு சவுல் வந்திருப்பான். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அருமையானவர். அதை கரந்தட்டி ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அவன் கோலியாத்தை வெல்லுகிறான், ராஜாவாக மாற்ற ஆக்கல. சவுல் அவனை விரட்டி கொண்டே இருக்கிறான். ஆனால் சவுலை கொலை செய்வதற்கு அவனுக்கு சந்தர்ப்பம் வருகிறது. ஆனால் சவுலுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது, கர்த்தர் தாவீதை தான் அபிஷேகம் பண்ணியிருக்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று. எப்படியோ அவனும் ஒரு தீர்க்கதரிசி தானே, அவனும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவன் தானே, எப்படியோ அதை கண்டுபிடித்திருக்கிறான். ஆனால் யோனத்தானை தான் ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் குறித்து வைத்ததை யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது என்று சொல்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வந்து விட்டது. அவனை கொலை செய்வதற்கு தாவீது ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது அவன் கொலை செய்யல. 21 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் நீங்கள் 20வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது அவன் இவன்ட்ட சொல்றான், நீ நிச்சயமாய் ராஜாவா இருப்பீர். அல்லேலூயா சொல்லுவோமா? யார் இவன் ராஜாவாக ஆகக்கூடாதுன்னு அநேக காரியங்களை சொன்னானோ செய்தானோ அவனே சொல்லுகிறான், நிச்சயமாய் நீர். எப்ப பார்த்தாலும் தாவீதை அவன் அழைக்கும் பொழுது, அவனை கூப்பிடும் பொழுது, அவனை குறித்து சொல்லும் பொழுது ஈசாயின் குமாரனாகிய தாவீதுன்னு தான் சொல்லுவான். ஆனால் 26ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, அதே இன்னொரு சம்பவம் வருகிறது. அவன் கொலை செய்யப்படுவதற்கு ஒரு சம்பவம். ஆனா தாவீது அவனை கொலை செய்யல. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என் குமாரனாகிய தாவீதே. அதே கர்ந்தட்டி ஆண்டவர். இதுவரைக்கும் ஈசாயின் குமாரன் என்று சொன்னவன் அவன் வாயிலே என்னுடைய குமாரனாகிய தாவீதே, நீ பெரிய காரியங்களை செய்வாய். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் குறித்தது, நியமித்தது. நான் ஒரு நாள் பேசினேன், 1 சாமுவேல் புத்தகம் 25. கர்த்தர் சொன்ன நன்மையை அவர் நியமித்ததை கட்டாயம் செய்வார் என்று அபிகாயில் சொன்ன வார்த்தை. கர்த்தர் குறித்ததை, அவர் நியமித்ததை, அவர் சமூகத்தில் இருக்கிற நன்மைகளை ஒருவனும் அவரிடத்திலிருந்து திருப்ப முடியாது, திருப்பவே முடியாது. எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒருவேளை அப்படி திருப்பப்பட்டு விட்டதா என்று. ஆமான் அந்த யூதர்களை சங்கரிக்கும்படியாக ஆமான் வந்தான். ஆனால் அவனுடைய மனைவியே சொல்லுகிறாள், அந்த மொர்தெக்காய் அவன் ஒரு யூதனாய் இருந்தால் நீ என்ன பண்ணுவாய், நீ தாழ்ந்து போவது நிச்சயம். கரந்தட்டி ஆண்டவர். ஒருவேளை அந்த மொர்தெக்காய் இடத்துல ஆமான் வந்தது போல தெரியும், ஆனால் அவன் மனைவியே ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அந்த மொர்தெக்காய் ஒரு யூதர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் இருப்பாய் என்றால் எந்த ஆமானும் உன்னை முந்தி உனக்கு தொந்தரவு செய்ய முடியாது. கரந்தட்டியான் எந்த கட்சிக்கார வரட்டுமே சார், யாரு படம் வச்சு இன்னும் கொஞ்ச நாள் அவ இருப்பாளோ இருக்க மாட்டாளோ, அவ படத்தையே கொஞ்ச நாள் வச்சிருப்பான், அதுக்கப்புறம்
எந்த ஆமானாலும் முடியாது. கர்த்தர் குறித்ததை அவர் நிறைவேற்றாமல் விடமாட்டார். உன்னை அழைத்தது உண்மையானவர். அந்த காலத்தில் இந்த ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு உங்களை கொண்டு வந்தது உண்மையானால் அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் யோசேப்புக்கு ஆதியாகமம் 37:9-10 வார்த்தைங்க 2 வார்த்தையில முடிச்சிட்டு, ஆண்டவர் அவனுக்கு சொப்பனம் தரிசனத்தோடு கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அரிக்கட்டுகளை பார்க்க உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து வணங்குவார்கள் என்று அவனுக்கு சொல்லுகிறார். 10வது வசனத்தில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமும் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லு. இது கர்த்தர் அவனை குறித்து சொன்ன வார்த்தை. அவன் 17 வயதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆனால் 30 வயதாய் இருக்கும் பொழுது அவன் தேசாதிபதி ஆகிறான். அதற்கு அப்புறம் 7 வருஷங்கள் அங்கு நல்ல செழிப்பு இருக்கிறது. அதற்கு அப்புறம் நடந்தது. அவன் 37 வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சம் வருகிறது. அப்பொழுது அந்த சகோதரர்கள் போகிறார்கள். எல்லாத்துக்கும் அந்த சம்பவம் தெரியும். அவனுடைய சகோதரர்கள் முகம் குப்புற விழுந்து அவனை பணிந்து கொள்கிறார். கர்த்தர் நியமித்தது நடந்துச்சா? நிறைவேறிச்சா? அங்கு இன்னொன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு நான் ஒரு விளக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சூரியனும் சந்திரனும் என்று போடப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அதற்கு யாக்கோபே விளக்கம் கொடுக்கிறான். நானும் உன் தகப்பனும் தாயும் வந்து உன்னை வணங்குவோமோ? அப்போ சூரியனும் சந்திரனும் தாயும் தகப்பனுக்கு ஈடாக சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு தகப்பன் மாத்திரம் அவனை தேடி போகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. தாய் மரித்து போய்விட்டாள். அது அந்த சந்திரனுக்கு என்ன நேரிடிச்சோ தெரியுது எனக்கு. அது அந்த ரகசியத்தை நான் வேதத்தில் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் அந்த ரகசியத்தையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். அவளுடைய தாய் எப்படி வணங்கினாள் என்று எங்கேயாவது ஒண்ணு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் சூரியன் என்ன பண்ணிச்சு, அந்த ஈர்த்தில் அவர்கள் எல்லாம் போகும்பொழுது மூத்த மகனிடத்துல என்னை அடக்கம் பண்ணுன்னு சொல்லுங்க. யோசேப்பு கூட போடு. அவன் தடக்குட்டி இல்ல. ரூபன் கேட்டிருக்கணும், நான் செத்தவன என்ன பண்ணு. ஆனால் யோசேப்பிடத்துல வந்து தகப்பன் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறான், என்னை இந்த இடத்துல அடக்கம் செய்து விடாது. இதை எடுத்து என்னுடைய தகப்பன் இடத்துல என்னை போய் அடக்கம் செய்து கொண்டு அவனுக்கு முன்பாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். சூரியன் அவனுக்கு முன்பாக வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்கு குறித்ததை நிறைவேற்ற யாரையும் உனக்கு முன்பாக வணங்கும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது ஒரபாக சபலுக்கரசு யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ அவர் சொல்லணும், அவர் உரைக்கணும், அவர் குறித்தது நடக்கணும். கண்களை மூடு. சரியாமா?